கேரளா ஸ்டைலில் வீட்டிலேயே திராட்சை ஒயின் செய்யலாம். கேரளாவில் கிறிஸ்மஸ் என்றால் ஃப்ரூட் கேக் திராட்சை ஒயின் இல்லாமல் நிறைவு பெறாது. வெளியே வாங்குவதை விட கேரள மக்கள் சுயமாக ஒயின் செய்வதையே விரும்புவர். அதன் வழிமுறைகளை சொல்கிறோம். ஒன்றுடன் ஒன்றின் கீழ் 2 கிலோ சிவப்பு அல்லது கருப்பு திராட்சை, ஒன்றுடன் ஒன்றின் கீழ் 2 கிலோ சர்க்கரை, ஒன்றின் கீழ் 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 2 டீஸ்பூன் கோதுமை, 18 கப் தண்ணீர், 7 முதல் 8 வரை கிராம்பு, 1 இன்ச் இஞ்சி நறுக்கியது, 1 ஏலக்காய். ஒயின் நொதிக்க வைக்க இருக்கும் ஜாடியை நன்றாக கழுவி வெயிலில் உலர்த்தவும். தண்ணீர் இல்லாமல் துணியால் துடைத்துக் கொள்ளவும். திராட்சையை ஓடும் தண்ணீரில் சுத்தமாக கழுவி துண்டு அல்லது காகித நாப்கின்களில் பரப்பி ஈரம் இல்லாமல் உலர்த்திக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பாத்திரத்தில் 18 கப் தண்ணீரை கொதிக்க வைக்கவும். பின்னர் அதை அறை வெப்பநிலைக்கு கொண்டு வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்து கரைக்கவும். ஜாடியில் சுத்தம் செய்யப்பட்ட திராட்சை, சர்க்கரை, கோதுமை, ஈஸ்ட், கிராம்பு, ஏலக்காய் மற்றும் நறுக்கிய இஞ்சி சேர்த்து நசுக்கவும். இஞ்சி திராட்சையின் இனிமைக்கு துணையாக மதுவிற்கு ஒரு நுட்பமான காரமான சுவையை கொடுக்கும். ஜாடியின் 2/3 பங்கு வரை தண்ணீர் சேர்த்து திராட்சையுடன் ஊற வைக்கவும். இந்த கலவையை மூடி போட்டு மூடாமல் மெல்லிய துணி கொண்டு மூடி நேரடி வெளிச்சம் படாத இடத்தில் பத்திரமாக வைக்கும். கலவையை 14 முதல் 21 நாட்களுக்கு புளிக்க அனுமதிக்கவும். ஒவ்வொரு நாளும் ஒரு உலர்ந்த மர கரண்டியால் கிளறிவிடவும். நொதித்தல் செயல்முறை நடக்கும் போது மேற்பரப்பில் குமிழ்கள் உருவாகுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். குமிழ்கள் தோன்றவில்லை என்றால் மது வடிகட்ட தயாராக உள்ளது என்று அர்த்தம். அடர் நிறம் வரவில்லை என்றால் சர்க்கரையை கேரமெல்லாக மாற்றி சேர்க்கவும். 1 அடி கனமான பாத்திரத்தில் சர்க்கரையை சேர்த்து அப்படியே மிதமான தீயில் விடவும். சர்க்கரை உருகி பழுப்பு நிறத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கிளறி அதை ஒயினோடு சேர்க்கவும். நொதித்தல் முடிந்ததும் ஒரு மெல்லிய துணி கொண்டு இந்த கலவையை வடிகட்டவும். துணியை நன்றாக அழுத்தி முடிந்தவை மதுவை பிரித்து எடுக்கவும். பின் இதை காய்ந்த ஒரு ஜாடியில் ஊற்றி வைக்கவும். கலங்கலாக இருக்கும் இதை மீண்டும் நேரடி வெளிச்சம் படாத இடத்தில் 14 நாட்களுக்கு வைத்துவிடுங்கள். தெரிவானதும் குடிக்க தயாராகிவிடும்.